إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, குர்ஆனுடைய விளக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இன்று 101வது சூறாவாக இருக்கின்ற சூரத்துல் காரிஆ, இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த சூறாவுடைய பெயர் அல் காரிஆ. ஏன் இந்த பெயர் வந்திருக்கிறது? இந்த சூறாவின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை இதுதான். அதனால் இதற்கு அதே பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அல் காரிஆ என்றால் அரபு மொழியிலே தட்டக்கூடியது என்பது அடிப்படை அர்த்தம். ஒருவர் கதவை தட்டினால் கரஅ அல் பாப், கதவை தட்டினார் என்று சொல்வோம். அதாவது ஒன்றை இன்னொன்றில் அடிப்பதன் மூலமாக அந்த இடத்திலே ஒரு சப்தம் வரும். ஒன்றை இன்னொன்றோடு அடிப்பதைத்தான் கரஅ என்ற சொல் மூலமாக அரபு மொழியிலே வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே மறுமை நாளை குறிப்பதற்கு தான் இந்த சொல் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல் காரிஆ, தட்டக்கூடியது, அதாவது திடுக்கிடச் செய்யக்கூடியது. இங்கே எதை தட்டுகிறது? உள்ளத்தை தட்டக்கூடியது, உள்ளத்தை படபடக்கச் செய்யும், உள்ளத்தை திடுக்கிடச் செய்யும். அப்படியானதுதான் அந்த மறுமை நாள். அது பயங்கரமானது. அதனுடைய பயங்கரத்தை உணர்த்துகின்ற வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கின்றது, அல் காரிஆ. இதே அல் காரிஆ என்கின்ற வார்த்தை இன்னொரு சூரத்துல் ஹாக்காவிலும் வந்திருக்கிறது. கத்தப ஸமூது வஆதும் பில் காரிஆ. ஸமூதும் ஆதும் இந்த இரு கூட்டங்களும் காரிஆவை, மறுமை நாளை பொய்ப்பித்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அடுத்ததாக இந்த சூரா மக்கியா அல்லது மதனியா என்று கேட்டால் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் இது மக்கியா சூரா, அதாவது நபி அவர்களுடைய ஹிஜ்ராவுக்கு முன்னால் மக்கா வாழ்க்கையில் இறக்கி அருளப்பட்டது. அடுத்ததாக இந்த சூறாவுடைய பிரதானமான நோக்கம் என்ன என்றால், மறுமை நாளின் அகோரத்தை, கொடூரத்தை, கடுமையை பற்றி எடுத்துரைப்பதும் அதிலே மக்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துவதும் தான். மூன்றாவது விடயத்துக்கு நாங்கள் வருவோம். நான்காவது விடயம், அதாவது இந்த சூறாவிலே என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இதிலே மறுமை நாளின் கொடூரத்தன்மை பேசப்பட்டிருக்கிறது. அதே போன்று அமல்களுக்கு, செயல்களுக்காக கூலி கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுமையில் இரு பிரிவினர்களாக மக்கள் இருப்பார்கள். நல்ல நிலையில் உள்ளவர்கள், கொடூரமான, கஷ்டமான, துன்பமான நிலையிலே இருப்பவர்கள் என்று, அதாவது சந்தோஷமாக இருப்பவர்கள், அதற்கு மாற்றமான நிலையில இருப்பவர்கள் என்று மனிதர்களுடைய நிலைமை இருக்கும். இந்த விடயங்கள் இந்த சூறாவிலே பேசப்பட்டிருக்கின்றன. இப்போது இந்த சூறாவுடைய விளக்கத்துக்கு நாங்கள் செல்வோம். முதல் ஆயா அல் காரிஆ. அல் காரிஆ என்பது இங்கே மறுமையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அல் காரிஅத்து மல் காரிஆ. இதே போன்ற அமைப்பு வேறு சூறாக்களிலும் இருக்கிறது. அல் ஹாக்கத்து மல் ஹாக்கா வமா அத்ராக மல் ஹாக்கா. அல் காரிஅத்து மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ. அந்த அமைப்பிலே தான் இந்த சூறாவும் ஆரம்பிக்கிறது. முதல் ஆயா அல் காரிஆ. அல் காரிஆ என்பது மறுமை நாளுக்குரிய ஒரு பெயர். அல் ஹாக்கா, அல் காஷியா, இதெல்லாம் மறுமை நாளைக்குரிய பெயர்கள்.
அல் காரிஆ என்கின்ற வார்த்தை மறுமை நாளுடைய கடுமையான தன்மையை சொல்கிறது. தட்டக்கூடியது, படபடக்க செய்யக்கூடியது, திடுக்கிடச் செய்யக்கூடியது, மனிதர்களுடைய உள்ளங்களையும் அவர்களுடைய செவிப்புலன்களையும் அந்த மறுமை நாளின் அகோரம், அதனுடைய கடும் தன்மை திடுக்கிட வைக்கக்கூடியதாக, பதற வைக்கக்கூடியதாக, பயப்பட வைக்கக்கூடியதாக இருக்கும். சூர் ஊதப்படுகின்ற அந்த நேரத்திலே அவர்களுடைய காதுகளை அது தட்டும், அதே போன்றது உள்ளங்களையும் தட்டும். இது இன்னும் எவ்வளவு பயங்கரமானது என்பதை உணர்த்துவதற்கு அல்லாஹ் அடுத்த ஆயாவில் என்ன சொல்கிறான்? மல் காரியா, என்ன காரியா, தட்டக்கூடியது என்றால் என்ன? அதாவது அரபு மொழியிலே ஒரு விடயத்துடைய பெரும் பயத்தை அல்லது பெரியோரு தன்மையை தெளிவுபடுத்துவதற்காக இவ்வாறான வார்த்தை பயன்படுத்தப்படும். உதாரணம், ஒருவர் சொல்றார், ஒரு மனிதரை பார்த்தேன். என்ன மனிதர் அவர்? ஒரு வீரனை பார்த்தேன், என்ன வீரன் அவன்? ஒரு தோட்டத்தை பார்த்தேன், என்ன ஒரு தோட்டம் அது என்று சொல்வதை போன்று அல் காரியா, மல் காரியா, காரியா என்றால் என்ன? இன்னொரு காரியா, இன்னொரு, எப்படி அது தட்டக்கூடிய, எவ்வளவு பயங்கரமானது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அது என்ன காரியா என்றால் என்பது அதனுடைய பயங்கரத்தை இன்னும் கூடுதலாக அந்த சொல்கிறது. மூன்றாவதாகவும் அல்லாஹ் தஆலா இங்கே வமாஹிய என்று சொல்லவில்லை, அது என்ன என்று சொல்லாமல் திரும்பவும் அந்த காரியா என்ற சொல்லையே இரண்டாவது முறையும் கொண்டு வந்திருக்கிறார். என்று அதனுடைய பயங்கரத்தன்மை இன்னும் அதிகமாக உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக. என்றால் அரபு மொழியிலே ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒன்றை பிரதி பெயர் சொல்லூடாக அது என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும், பெரும்பாலும் பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே சில நேரத்தில் வேறு காரணங்களுக்காக அதே சொல்லை திரும்பவும் கொண்டு வரப்படும். அப்படியான ஒரு இடம்தான் இது. ஏனென்றால் அந்த சொல்லை சொல்வதன் மூலமா இன்னும் அதனுடைய பயங்கரத்தை உணர்த்துவதற்கு விரும்பப்படுகிறது. வமா அத்ராக மல் காரிஆ, இந்த சொல்லுக்குரிய நேரடி அர்த்தம் என்னவென்றால், வமா அத்ராக, உமக்கு அறிவித்தது எது? மல் காரிஆ, காரிஆ என்றால் என்ன என்று உமக்கு அறிவித்தது எது? அதாவது உள்ளங்களை தட்டக்கூடிய அந்த பயங்கரமான மறுமை நாள் என்றால் என்ன என்று உமக்கு அறிவித்தது எது? உமக்கு அறிவித்தது எது என்று அரபியிலே நாங்கள் தமிழிலே எப்படி சொல்லலாம் என்றால், அதை மறுமை நாளை பற்றி உமக்கு என்ன தெரியும், அவ்வளவு பயங்கரமானது என்பதுதான் இங்கே சொல்லப்படுகின்ற விடயம். அது எவ்வளவு பயங்கரமான, வமா அத்ராக மல் காரிஆ, அதாவது அதை பற்றி முழுமையாக உமக்கு தெரியாது, அல்லது அதை பற்றி உமக்கு அறிவித்தது எது? யாராலும் அதை பற்றி உமக்கு முழுமையாக அறிவிக்க முடியாது, அவ்வளவு பயங்கரமானது, அதை பற்றி யாருக்கும் சரியாக தெரியாது. எனவே இங்கே உங்களுக்கு தெரியாது அதனுடைய பயங்கரம் என்பதுதான் சொல்லப்படுகின்ற விடயம். வமா அத்ராக மல் காரிஆ, வமா அத்ராக மல் காரிஆ. எனவே காரியா பற்றி உமக்கு என்ன தெரியும்? காரியா என்றால், காரியாவை பற்றி உமக்கு அறிவித்தது எது? காரியா என்றால் என்ன என்று உமக்கு அறிவித்தது எது என்பதனுடைய அர்த்தம் இதுதான். அல் ஹாக்கத்து மல் ஹாக்கா வமா அதராக மல் ஹாக்கா என்று சூரத்துல் ஹாக்காவிலே அல்லாஹ் தஆலா சொல்வதை போல இங்கேயும் அல்லாஹ் தஆலா காரியாவை மூன்றாவது முறையாகவும் சொல்லியிருக்கிறான். எனவே இது பயங்கரமானது என்பதை இந்த 3 ஆயாக்களும் சொல்கிறது. எனவே இது ஏனைய சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. ஏனைய காரியாக்களை போன்று தட்டக்கூடிய விடயங்களை போன்று சாதாரணமான தட்டக்கூடிய ஒரு விடயம் அல்ல. இது பயங்கரமான ஒரு விடயம் என்பதை இந்த
ஆயாக்கள், இந்த வார்த்தை பிரயோகங்கள் உண்டு. மல் காரிஅ வமா அத்ராக மல் காரிஅ, நீங்கள் நினைப்பதை போன்றதல்ல, அதைவிட பயங்கரமான காரிஅ. அல் குர்ஆனிலே வமா அத்ராக என்ற வார்த்தை பயன்படுத்துகின்ற இடங்களிலெல்லாம் அதற்கு பிறகு அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். இறந்த கால சொல்லிலே வமா அத்ராக், உமக்கு அறிவித்தது எது என்ற சொல் பயன்படுத்துகின்ற நேரங்களிலெல்லாம் அல்லாஹு தஆலா அதற்கு பிறகு அது என்ன என்பதை பற்றி அல்லது அதுக்குரிய ஒரு தெளிவை அங்கே தொடர்ந்து கொடுத்திருப்பான். இது ஃபேல் முதாரியிலே, அதாவது எதிர்கால வினையிலே வமா யுத்ரீக என்று பயன்படுத்துகின்ற பொழுது அதனுடைய விளக்கம் அங்கே வந்திருக்காது. ஆனால் இறந்த கால வினையிலே பயன்படுத்துகிற பொழுது வந்திருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். இதே சூறாவிலே வமா அத்ராக மாஹி நாருன் ஹாமியா என்று அது என்ன என்று பின்னால் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். அல் காரிஆ என்பதை நாம் ஒரு ஆயாவாக பார்க்கின்றோம். அது ஒரு வசனம். ஆயாவாக இருந்தாலும், அது ஒரு சொல்லாக இருந்தாலும், அது ஒரு வசனம். அதாவது மறுமை நாள் காரிஆ வரும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அல் காரிஆ என்றால் அத்தத்தில் காரிஆ, மறுமை நாள் உறுதியாக வரும் என்பது அதனுடைய அர்த்தம். இப்போது 4வது ஆயாவை பார்ப்போம். அதிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூஸ். யௌம யகூனுன் நாஸ், மனிதர்கள் இருக்கும் நாளில் அது நடக்கும், அது வரும். அந்த காரியா எப்போது வரும்? யௌம யகூனுன் நாஸ், மனிதர்கள் இருக்கும் நாள். எப்படி இருக்கும் நாளில்? கல் ஃபராஷில் மப்தூஸ், பரத்தப்பட்ட ஈசல்களை போன்று மனிதர்கள் இருக்கும் நாளில். எனவே காரியா என்றால் நமக்கு என்ன, அதை பற்றி என்ன தெரியும் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு அதை பற்றி இன்னும் அது பயங்கரமானது என்பதை தெளிவுபடுத்துவதற்கு அது மறுமை நாளில் இருக்கும். எப்படியானால் மனிதர்கள் எல்லாம் பரத்தப்பட்ட ஈசல்களை போன்று இருக்கக்கூடிய அந்த நாளில் அது வரும். யௌம யகூனுன் நாஸ், மனிதர்கள் இருக்கும் நாள். கல் ஃபராஷ், ஃபராஷ் என்பது ஈசல்கள். கல் ஃபராஷ், ஈசல்களை போன்று. எப்படியான ஈசல்கள்? மப்தூஸ், சிதறடிக்கப்பட்ட, பரப்பப்பட்ட ஈசல்களை போன்று அந்த நாளில் மனிதர்கள் இருப்பார்கள். அப்படியான ஒரு நாள். அல்லாஹ் தஆலா முன்னர் உள்ள ஆயாவில் என்ன கேட்டான்? வமா அத்ராக மல் காரிஆ, காரிஆ என்றால் உமக்கு அறிவித்தது எது, அதை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று சொல்லிவிட்டு அதற்கு பதிலாக அல்லாஹ் தஆலா சொல்வதை போன்று என்ன சொல்கிறான்? அதற்கு விளக்கமாக யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூஸ், அதாவது மனிதர்கள் கபர்களில் இருந்து, அவர்களுடைய புதைக்குழிகளில் இருந்து, அடக்க ஸ்தலங்களில் இருந்து அவர்கள் இவ்வாறு ஈசல்களை போன்று வெளிப்படுவார்கள். ஈசல்கள் வெளிப்படும் பொழுது எப்படி இருக்கும்? அது பூமியிலே பரவி கிடக்கும். ஒன்றன் மேல் ஒன்று இருக்கும், ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும், எந்த ஒரு பயனும் இல்லாமல் அதிகமாக இருக்கும். அதிலே பலவீனம் தெரியும். எந்த பக்கம் வெளிச்சம் இருக்கிறதோ, நெருப்பு இருக்கிறதோ அதை நோக்கி போய் அது சாக விரும்பாவிட்டாலும் போய் செத்து கொண்டிருக்கும். இப்படியான ஒரு பயங்கரமான ஒரு நிலைதான் புத்தியுள்ள இந்த மனிதனுக்கு அன்று மறுமை நாளையிலே நடக்கும். எனவே எங்கே போவது, என்ன செய்வது, என்ன என்று தெரியாத ஒரு நிலையிலே மனிதர்கள் காணப்படுவார்கள். மப்தூஸ் என்பது பஸ் என்ற அந்த சொல்லிலிருந்து வந்திருக்கிறது. பஸ், ப ச ச. இது எதை குறிக்கும் என்றால் அவர்கள் பிரிந்து பிரிந்து இருப்பதை, பரவி இருப்பதை குறிக்கிறது இந்த சொல். இதுதான் ஆரம்ப நிலை மறுமை நாளையிலே. பிறகு அவர்கள் கூட்டம் கூட்டமாக ஒன்று சேர்க்கப்படுவார்கள். தொடர்ந்து அடுத்த ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எங்களுக்கு தெரியும், உலகத்திலே ஒரு கடுமையான ஒரு படைப்பு தான் மலைகள். அல்லாஹ் தஆலா மலைகளை முளைகளாக்கி வைத்திருக்கிறான் இந்த பூமிக்கு.
அது இந்த பூமியை உறுதிப்படுத்துகிறது. அந்த மலைகள் பிரம்மாண்டமான பல்வேறு விதமான இந்த மலைகள் எல்லாம் எவ்வாறு மாறும் என்பதை, அந்த நாளில் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான். வதகூனுல் ஜிபாலு, மலைகள், ஜிபால் என்றால் மலைகள், ஜபல் ஜிபால், மலைகள் இருக்கும் நாளில் எப்படி இருக்கும் நாளில், கல் ஐஹினில் மன்ஃபூஷ், இஹினை போன்று. ஐஹின் அப்படி என்றால் கம்பளி, ஆட்டிலிருந்து கம்பளி தயாரிப்பார்கள். எப்படியான கம்பளி? சாயம் போடப்பட்ட கம்பளி. அல் கல் ஐஹின். அல் மன்ஃபூஷ், மன்ஃபூஷ் என்பது கிடையப்பட்ட, ஒன்றிலிருந்து ஒன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்ட கம்பளி. அதாவது அது இலகுவாக்கப்பட்டு பறக்கக்கூடிய நிலையிலே ஒட்டி இல்லாமல் வேறு பிரிக்கப்பட்டதாக இருக்கும். அதாவது என்ன செய்வார்கள் என்றால், கம்பளியை அதனை அடித்து தட்டி அதனை மென்மையாக்கி வைப்பார்கள். எனவே அதற்குத்தான் நஃப்ஷ், மன்ஃபூஷ் என்று சொல்லப்படும். எனவே கம்பளி எந்த நிலையில் இருக்கும்? சாயம் போடப்பட்டு அது பறக்குகின்ற நிலையிலே ஒன்றோடொன்று ஒட்டி இல்லாமல் வேறு பிரிந்த நிலை, ஒரு காற்று அடித்தால் அப்படியே பறந்துவிடும். இப்படியான நிலையில இருக்கக்கூடிய கம்பளியை போன்று மன்ஃபூஷ், உதிர்க்கப்பட்ட, கடையப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட, சாயமிடப்பட்ட கம்பளியை போன்று மலைகள் இருக்கும். மலைகள் பல நிறங்களை கொண்ட மலைகள் இருக்கின்றன. அல்லாஹ் குர்ஆனிலும் குறிப்பிட்டிருக்கிறான். அதனுடைய கற்கள் பல நிறங்களை கொண்டதாக இருக்கும். அதே போன்று அதிலே உள்ள மரங்கள், அதிலே முளைத்திருக்கக்கூடியவைகள் பல நிறங்களை கொண்டவையாக இருக்கும். இந்த மலைகள் எப்படி காட்சியளிக்கும் என்றால், சாயம் போடப்பட்ட, கடையப்பட்ட, பிரிக்கப்பட்ட கம்பளியை போன்றிருக்கும். கம்பளியால் உங்களுக்கு தெரியும், ஆடைகள் உருவாக்குவார்கள், நூல் செய்வார்கள். ஒரு காற்று அடித்தால் அந்த நிலையிலே கம்பளி பறந்துவிடும். அந்த நிலையிலே தான் இந்த மலைகள் காணப்படும். இது ஒரு கட்டம். அதே போன்று மலைகள் துகள்களாக, ஹபஅம் மன்சூரா, மலைகள் துகள்களாக மாறும் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபகானத் ஹபஅம் முன்பஸ்ஸா, மலைகள் பிரிக்கப்பட்டு துகள்களாக என்ன செய்யும்? மாற்றப்படும், ஆகிவிடும் என்று வேறொரு ஆயாவில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஆரம்ப நிலையிலே இவ்வாறு உதிர்க்கப்பட்ட, பரப்பப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட கம்பளியை போன்று அது ஆகியிருக்கும். மன்ஃபூஷ், நஃப்ஷ் என்பது பறந்து இருப்பதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அடுத்த 6வது ஆயாவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஅம்மா மன் ثقلت موازينه, மன் யாருடைய, மவாசீன் நன்மை எடைகள் அல்லது நன்மை தராசி, ثقلت கனமாகின்றதோ, இவருடைய நன்மைகள், அவர்கள் செய்த நன்மைகள், நல்ல விடயங்கள் பாரமாகின்றதோ, கனமாகின்றதோ. எங்களுக்கு தெரியும், மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலா மீசான் வைத்திருப்பான். மீசானிலே எங்களுடைய நன்மைகளும் தீமைகளும் நிற்கப்படும். அந்த மீசானுக்கு 2 தட்டுகள் இருக்கும். ஒரு தட்டிலே நன்மையும் இன்னொரு தட்டிலே தீமைகளும் வைக்கப்படும். நன்மைகள் அதிகரித்தால் சொர்க்கம் செல்லலாம், தீமைகள் அதிகரித்தால் நரகம் செல்வார்கள். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும்.
எங்களை. எதுவெல்லாம் நிற்கப்படும்? எங்களுடைய அமல்கள் நிற்கப்படும். சுப்ஹானல்லாஹில் அதீம், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற வார்த்தைகள் மீசானிலே பாரமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லா அமல்களும் நிற்கப்படும். அது வார்த்தையாக இருக்கலாம், தொழுகை போன்ற செயல்களால் செய்தவைகள் இருக்கலாம், எங்களுடைய எண்ணங்களினால் செய்த, உள்ளத்தினால் செய்த அமல்களாக, தவக்குல், ரஜா, ஹவுஃப் இது போன்ற இபாதாக்களாக இருக்கலாம். இது எல்லாமே நிற்கப்படும். அது மட்டுமல்லாமல் அமல் செய்தவர்களும் நிற்கப்படுவார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கால் மெல்லியதாக இருந்தது. அதை பார்த்து சிலர் சிரித்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அது மீசானிலே உஹது மலையை விட பாரமானது என்று சொன்னார்கள். எனவே மீசானிலே மனிதர்களும் என்ன செய்யப்படுவார்கள்? நிற்கப்படுவார்கள். அவர்களுடைய அமல்களும் நிற்கப்படும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ எவர்களுடைய மவாசீன், அவர்கள் செஞ்ச அமல்களுடைய எடைகள் பாரமாகின்றதோ, فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ அவர் ஃபி ஈஷா ஒரு வாழ்க்கையில் இருப்பார். எப்படியான வாழ்க்கை? ராதியா, திருப்திகரமான வாழ்க்கை. அதாவது சுவன வாழ்க்கை. சுவனத்திலே அவர் மனமான வாழ்க்கை, சந்தோஷமான, அவர் திருப்திப்படக்கூடிய, மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே வாழ்வார். ஃபஹுவ ஃபி ஈஷத்தின் ராதியா, ராதியா திருப்தியான வாழ்க்கை. அதாவது மர்துய்யா பொருந்திக் கொள்ளப்பட்ட, திருப்தி அடைகின்ற, அல்லது தாத்து ரிதா பொருத்தத்துக்கு உரிய வாழ்க்கை. ஃபஹுவ ஃபி ஈஷத்தின் ராதியா. அல்லாஹ் தஆலா மறுமை நாளை பற்றி முன்னர் சொல்லிவிட்டு பின்னால் மறுமை நாளில் மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். அங்கே இரண்டு பிரிவினர்கள் இருப்பார்கள். முதல் பிரிவினர்கள் நல்ல நிலையிலே இருப்பார்கள். யார் அவர்கள்? அவர்களுடைய மீசான் பாரமாக இருக்கும். அவருடைய மீசான் பாரமாகுவதற்கு அவர்கள் உலகத்தில் என்ன செய்தார்கள்? அவர்கள் நிறைய நல்ல அமல்களை செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருட்பாக்கியங்களை அவர்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி அந்த மறுமைக்காக நிறைய அமல்களை, இபாதக்களை, நற்செயல்களை, மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடிய விடயங்களை அவர்கள் செய்தார்கள். ஒரே செயலை இரண்டு பேர் செய்திருப்பார்கள். ஆனால் ஒருவருடைய செயல் அல்லாஹ்விடத்திலே பாரமானதாக இருக்கும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கால் நெளிந்ததாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே மீசானிலே அது உஹது மலையை விட பாரமானது என்று சொன்னார்கள். ஏன்? அவர்கள் செய்த அந்த சேவைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பற்றி என்ன சொன்னார்கள்? அவர்கள் செலவு செய்த ஒரு புடி நீங்கள் செலவு செய்யும் உஹது மலை அளவு தங்கத்தை விடவும் பெருமதியானது. அவர்கள் எதை செலவு செய்தார்கள்? அவர்கள் கொடுத்த ஒரு கைப்பிடி அளவு, அது எதுவாக இருந்தாலும், தானியமாக இருக்கலாம், அது நாம் உஹது மலை அளவு தங்கத்தை கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது. அவ்வளவு சஹாபாக்களுக்கு சிறப்பு இருக்கிறது. எனவே அவர்கள் செய்த அமலுக்கு நாங்களும் அதே அமலை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு கூடுதல் சிறப்பு என்றால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்தை அறிந்தான். அவர்களுடைய ஈமான் பலமாக இருந்தது. அல்லாஹ்வுக்கு தியாகம் செய்தவர்கள். எனவே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதிகமாக கொடுப்பான். பக்கத்தில் இரண்டு பேர்கள் தொழுவார்கள். இரண்டு பேர் தொழுகிறார்கள் வைத்துக்கொள்ளும். ஒருவருடைய தொழுகை மலையளவு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இன்னொருவருடைய தொழுகை அதை விட குறைவானதாக இருக்கும். ஏன்? ஒருவர் தொழுகின்ற பொழுது அவர் ஈடுபாட்டோடு, அஹ்லாஸோடு, இறை அச்சத்தோடு தொழுவார். இனி அவர் கூடுதல் நன்மை கிடைக்கும். நபி அவர்கள் என்ன சொன்னார்? ஒருவர் ஒரு நன்மை செய்தால் 10 700 மடங்கு வரை நன்மை இருக்குது. சிலருக்கு இதுக்கு 10 நன்மை. ஒரு நன்மைக்கு, ஒரு அமலுக்கு எந்த அளவு நன்மை இருக்கிறோ அதிலே 10 மடங்கு ஒருவருக்கு கிடைக்கும். 10 மடங்கு 11 கிடைப்பவர்கள், 12, இவ்வாறு 100 மடங்கு கிடைப்பவர்கள், 700 மடங்கு வரை கிடைப்பவர்களும் இருப்பார்கள். அதை விட கூடுதலாக கிடைப்பவர்களும் இருப்பார்கள்.
பொதுவாக 10 to 200 மடங்கு என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே எல்லா அமல்களும் சமமில்லை. எனவே எங்களுடைய மீசான் மறுமையிலே பாரமாக வேண்டுமென்றால் நாம் மீசானை பாரமாக்குகின்ற விடயங்களை செய்ய வேண்டும். فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية. அவர் பொருந்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையிலே இருப்பார், திருப்திகரமான வாழ்க்கையிலே இருப்பார். அல்லாஹ் தஆலா சூரத்துல் அராஃபுடைய 8வது ஆயாவில் என்ன சொல்கிறான்? فمن ثقلت موازينه فأولئك هم المفلحون. இவர்களுடைய மவாசீன் நன்மை எடை கணக்கின்றதோ فأولئك அவர்கள் هم المفلحون அவர்கள் தான் வெற்றியாளர்கள். சூரத்துல் கஹ்ஃபிலே 107 108வது ஆயாவிலே என்ன சொல்கிறான்? إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا. நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்கிறார்களே அப்படியானவர்களுக்கு ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ், சொர்க்கங்கள், ஃபிர்தௌஸ் சோலைகள் அவர்களுக்கு நுசுலா விருந்தாக இருக்கும். ஹாலிதீன ஃபீஹா அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். லா யபூன அன்ஹா ஹிவலா. ஈமானோடு சாலிஹான அமலும் இருந்தால் அவர்கள் தங்குமிடம் நுசுலன், அவர்கள் தங்கக்கூடிய இடமாக ஃபிர்தௌஸ் சோலைகள், தோப்புக்கள் அவர்களுக்கு இருக்கும். கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌசி நுசுலா. உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். ஹாலிதீன ஃபீஹா அதில் நிரந்தரமாக இருப்பார். லா யபூன அன்ஹா ஹிவலா அதிலிருந்து அவர்கள் வேறு இடத்துக்கு போக வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் இருக்கிறது. மன் யத்குலுல் ஜன்னத யன்அம் லா யயஸ். யார் சொர்க்கத்திலே நுழைகிறாரோ அவர் இன்பம் அடைந்து கொண்டே இருப்பார், அவர் சோர்வடைய மாட்டார். லா தப்லா தியாபு அவருடைய ஆடைகள் பழையதாக மாறாது. வலா யஃப்னா ஷபாபு அவருடைய வாலிபம் இல்லாமல் போகாது. உலகத்திலே நாம் வாழுகிற பொழுது நாம் உடுத்த ஆடை பழையதாகும், நமது வாலிபம் போய் வயோதிபத்தை அடைவோம். சொர்க்கத்திலே அவ்வாறல்ல, அவர்கள் தொடர்ந்து வாலிபர்களாகவே இருப்பார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் தான் இதுவும். யுனாதி முனாதின் இன்ன லக்கும் அன் தஸிஹு ஃபலா தஸ்கமு அபதா. சொர்க்கத்திலே அங்கே ஒரு அழைப்பார், இந்த சொர்க்கத்திலே நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கலாம், உங்களுக்கு நோயே வராது. وَإِنَّ لَكُمْ أَن تَحْيَوْا فَلَا تَمُوتُوا أَبَدًا. நீங்கள் எப்போதும் உயிர் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள், மரணிக்க மாட்டீர்கள். وَإِنَّ لَكُمْ أَن تَشِبُّوا فَلَا تَهْرَمُوا أَبَدًا. எப்போதும் நீங்கள் வாலிபராகவே இருப்பீர்கள், வாலிப நிலையிலே இருப்பீர்கள், இளமையாகவே இருப்பீர்கள். فَلَا تَهْرَمُوا أَبَدًا வயோதிபத்தை, முதிர்வை அடையவே மாட்டீர்கள். وَإِنَّ لَكُمْ أَن تَنْعَمُوا فَلَا تَيْأَسُوا أَبَدًا. நீங்கள் எப்போதும் இன்பம் அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள், அதிலே சோர்வடைய மாட்டீர்கள், நிராசையடைய மாட்டீர்கள். முன்னர் ஆயாவிலே அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்? யௌம யகூனுன் நாஸ் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னான். அந்த மனிதர்கள் 2 பிரிவாக மாறுவார்கள். முதல் பிரிவையிலே அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லிவிட்டான், இரண்டாவது பிரிவையும் அடுத்ததாக சொல்கிறான். وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ எவர்களுடைய நன்மைகளின் எடை பாரம் குறைந்து விடுகிறதோ, குறைவாகி விடுகிறதோ, கணக்காமல் இருக்கிறதோ, இலகுவாகி விடுகிறதோ, அதாவது பாரமில்லை, அதிலே நன்மைகள் போதாது, தீமையுடைய இடை அதிகமாக இருக்கிறது. அம்மா மன் ஹஃபத் மவாசீனு இவர்களுடைய நிற்கப்படுகின்ற அந்த மீசானுடைய இடை பாரம் குறைகிறது, அதாவது நன்மைகளுடைய பக்கம். இவர்களுடைய நன்மைகளின் அளவு எடைகள் கணக்கவில்லையோ, மன் ஹஃபத் என்றால் தகுலத்துக்கு மாற்றமான கணக்காமல் இருப்பது, பாரம் குறைந்து விடுகிறதோ,
அவர்களுடைய நிலைமை என்ன? சில நேரம் காபிர்களாக இருக்கலாம், ஒட்டுமொத்தமாக நன்மையே இல்லாமல் இருக்கலாம். தீமையுடைய எடை முழுமையாக பணிந்திருக்கும், தீமையின் தட்டு நன்மையின் தட்டு உயர்ந்திருக்கும், அதாவது இடை இல்லாமல் கணக்காமல் இருக்கும். அல்லது நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும், முஸ்லிம்களாக இருப்பவர்களும் தான் கூடுதல் தீமை செய்திருப்பார்கள். எனவே நன்மையின் பக்கம் பாரம் போதாமல் இருக்கும். இந்த நிலையில யார் இருக்கிறார்களோ ஹாவியா. என்பது அரபியிலே அடிப்படையிலே தாய்க்கு சொல்வார்கள். ஒரு குழந்தை ஏதாவது பிரச்சனை வருகின்ற பொழுது தன்னுடைய தாயிடத்திலே போய் ஒதுங்கிக் கொள்ளும். அதனும் ஒதுங்குமிடம். இங்கே உம்முஹு என்றால் அவனுடைய ஒதுங்குமிடம், அவன் தங்குமிடம். ஹாவியா. ஹாவியா என்பது படுகுழி. 2 மலைகளுக்கு கீழே பள்ளமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் ஹாவியா என்று சொல்லப்படும். அதிலே ஒரு மனிதன் அல்லது ஒரு மிருகம் விழுந்தால் அழிந்துவிடும். எனவே நரகத்திலே அவன் நுழைவான் என்பதை அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அவனுடைய தங்குமிடம், ஒதுங்குமிடம், அவன் நாடி செல்ல வேண்டிய இடம் ஹாவியா. அதல பாதாளம், படுகுழி, நரகம் மிக ஆழமாக இருக்கும். அதனுடைய ஆழத்தை உணர்த்தக்கூடிய ஒரு ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு முன்னால் இந்த ஹாவியா என்ற சொல் ஹவா, அதாவது ஹவிய என்ற, அதாவது ஹா வாவ் யா, இந்த சொல்லிலிருந்து வந்திருக்கிறது. அதாவது ஹவா, அதுக்குரிய அர்த்தம் என்னவென்றால் ஒன்று கீழ் நோக்கி செல்வது அல்லது கீழே விழுவது, அதாவது ஒரு பள்ளம். அப்படியான ஒன்றுக்கு தான் ஹாவியா என்று சொல்ல முடியும். ஒருவர் ஒரு பள்ளத்திலே விழுந்தால் என்ன சொல்வார்கள் அரபியில்? சகாத்தா ஃபில் ஹாவியா, பள்ளத்திலே, பாதாளத்திலே, படுகுழியிலே விழுந்து விட்டார் என்று சொல்வார். இங்கே நரகத்தை தான் இந்த ஹாவியா என்ற சொல் குறிக்கிறது. நரகம் ஏன் அவ்வளவு ஆழமானதா? நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள். அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நரகத்திலே ஒரு கல் எறியப்பட்டால் அது 70 வருடங்கள் செல்லும் அதனுடைய ஆழத்தை சென்றடைவதற்கு என்று சொல்கின்றார்கள். இது ஹசனான ஹதீஸ். இதே போன்ற அஹ்மதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸிலே அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் இருக்கும் பொழுது ஒரு சப்தம் கேட்கின்றது. அல்லாஹ் தஆலா ஒரு சப்தத்தை அவர்களுக்கு கேட்கச் செய்கின்றான். நபி அவர்கள் கேட்கிறார்கள், இது என்ன சப்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? நபித்தோழர்கள் அல்லாஹுவும் ரசூலும் தான் அறிவார்கள் என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இது ஒரு கல், இது நரகத்திலே 70 வருடங்களுக்கு முன்னால் எரியப்பட்டது, இப்போதுதான் அது அதனுடைய ஆழத்தை வந்து அடைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். 70 வருடங்கள் தொலை தூரம் கொண்ட ஒரு கல் கீழ் நோக்கி செல்கிற அளவுக்கு ஆழம் என்றால் இவ்வளவு ஆழமானது, இவ்வளவு பெரிய ஹாவியா நரகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதற்கு இன்னொரு அர்த்தமும் கொடுக்கலாம். யாருடைய நன்மை கணம் குறைகிறதோ, யாருடைய நன்மையின் எடைகள் குறைகின்றதோ, ஃபஉம்முஹு ஹாவியா, அவருடைய
தலை, இங்கே உம்முஹு என்பதற்கு அவருடைய தலைக்கும் என்று சொல்வார்கள். தலையிலே மூளையிலே ஒரு பகுதிக்கு சொல்வார்கள். எனவே தலையிலே மனிதன் நாளை நரகத்திலே தலை குப்பர நரகத்திலே போடப்படுவான். அவனுடைய தலை கீழாகவும் கால் மேலாகவும் இருக்கும். ஃபஉம்முஹு ஹாவியா என்று சொல்லுக்கு ஹாவியா என்பது கீழே விழக்கூடியது என்ற அர்த்தம். எனவே அவனுடைய தலை கீழ் நோக்கி செல்லும், ஆழத்தை நோக்கி செல்லும். கீழே தலை கீழாக அவன் வீழ்வான் என்றும் அர்த்தம் கொடுக்கலாம். அரபு மொழியில 2 அர்த்தத்தையும் இந்த ஆயாவுக்கு கொடுக்கலாம். இவ்வாறு 2 அர்த்தங்கள் இருந்தால் அதில் ஒரு அர்த்தம் தான் பலமானது என்று நாம் அதற்கு வேறு ஆதாரங்கள் மூலமாக உறுதி செய்ய முடியாவிட்டால் 2 அர்த்தங்களையும் கொடுக்கலாம். அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தைகள் விசாலமான அர்த்தங்களை கொண்டது. எனவே நரகத்திலே மனிதன் அதனுடைய ஆழத்திலே அவன் தலை கீழாக விழுவான். யார்? இந்த நன்மைகள் குறைவாக செய்த மனிதன். தொடர்ந்து அல்லாஹு தஆலா ஹாவியா என்றால் என்ன என்பதை பற்றி சொல்லலாம். வமா அத்ராக மா ஹியா, மா ஹிய என்பதுதான் அது என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது? அந்த ஹாவியா என்கின்ற நரகம் எப்படியானது என்பதை உமக்கு அறிவித்தது எது? அதாவது உனக்கு யாராலும் அதை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமானது. அதை பற்றி உனக்கு என்னதான் தெரியும்? வமா அத்ராக மா ஹியா. ஹாவ் சக்த் என்று அரபியில சொல்வார்கள். இங்கே நிறுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. எனவே அந்த நரகத்தினுடைய பயங்கரம் இந்த வார்த்தை பிரயோகத்தினால் உணர்த்தப்பட்டிருக்கிறது. வமா அத்ராக மா ஹியா. வமா அத்ராக் என்ற வார்த்தை எதற்கு வரும் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். தொடர்ந்து அல்லாஹ் தஆலாவுக்குரிய பதிலையும் பின்னால் சொல்லி இருக்கிறான். எனவே ஹாவியா அதாவது நரகம் சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. வமா அத்ராக மா ஹியா, அது பயங்கரமானது. அது அப்படி என்றால் என்ன என்று உனக்கு அறிவித்தது எது? அதாவது உனக்கு அதை பற்றி என்ன தெரியும்? மாஹியா என்பதில் இருக்கக்கூடிய அந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஹா சுக்குன் பெற்றிருக்கிறது. இதுக்கு என்ன சொல்வார்கள்? ஹா உசக்த் சொல்லுவார். அந்த இடத்திலே நிறுத்துவார்கள், நிறுத்த வேண்டும். அதாவது அதற்கு மேலால் பேச முடியாது. அது கேட்கக்கூடியவருடைய உள்ளத்தை தட்ட வேண்டும் இந்த கேள்வி. அதனால் அந்த இடத்திலே அது பயங்கரமானது என்பதை இன்னும் உணர்த்துவதற்காக ஹா உசக்த் கொண்டு வரப்பட்டிருக்கு. வமா அஜ்ராக மா ஹியா, அதற்கு பின்னால் வரக்கூடிய அதுக்கு பதில் செவிமடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஹா இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வமா அத்ராக மா ஹிய என்று சொல்லாமல் மாஹி என்று சொல்லாமல் மாஹியா. தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? நாருன் ஹாமியா, நார் நெருப்பு, ஹாமியா கடுமையான சூடான நெருப்பு. நரகத்தின் நெருப்பு பயங்கரமானது. அல்லாஹ் தஆலா யாருடைய மவாசீன் நன்மையின் எடைகள் குறைகின்றதோ அவர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படிப்பட்டவர்கள் என்று சூரத்துல் மூமினூனுடைய 10வது ஆயா, அதாவது 103வது ஆயாவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ومن خفت موازينه فأولئك الذين خسروا أنفسهم في جهنم خالدون. எவர்களுடைய நன்மையின் எடைகள் குறைவாகின்றதோ, கணமற்றதாக பாரமில்லாமல் போகின்றதோ அவர்கள் நஷ்டவாளிகள், அவர்கள் தங்களையே இழந்தவர்கள். அல்லதீன ஹசிரு அன்ஃபுஸஹும் ஃபீ ஜஹன்னம், எங்கே இருப்பார்கள்? நரகத்திலே இருப்பார்கள். ஹாலிதூன், நிரந்தரமாக இருப்பார்கள், நீண்ட காலம் அல்லது இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், இன்னல் அப்த ல யதகல்லமு பில் கலிமா, ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுவான், மா யதபையன் ஃபீஹா, அதிலே உள்ள பாரதூரத்தை அவன் உணரமாட்டான். யஹ்வி பிஹா ஃபின்னார், அதன் மூலம் அவன் நரகத்திலே ஹவா யஹ்வி கீழே போவான். எந்த அளவு கீழே போவான்? அபஅத மா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், மேற்குக்கும்
கிழக்குக்கும் இடையிலே உள்ள தூரத்தின் அளவு. இவ்வளவு தூரம், மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையிலே உள்ள தூரத்தின் அளவு நரகத்திலே அவன் கீழே வீழ்வான். அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அதே போன்று நரகத்தின் நெருப்பை பற்றி எல்லாம் என்ன சொல்கிறான்? பயங்கரமானது. நீங்க நரகம் என்ற என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நாருன் ஹாமியா, அது ஒரு நெருப்பு. ஹாமியா, கடுமையாக சுடக்கூடிய, பற்றக்கூடிய சூடான நெருப்பு. நரகத்தின் நெருப்பு எப்படி என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், நாருக்கும் ஹாதிஹி அல்லதி யூகிது இப்னு ஆதம், மனிதன் பற்ற வைக்கக்கூடிய உங்களுடைய இந்த நெருப்பு இருக்கிறதே, ஜுஸ்உன் மின் 70 ஜுஸ்அன் மின் ஹர்ரி ஜஹன்னம், நரகத்தின் சூட்டின் 70 ஒரு மடங்கு. இது இந்த உலகத்திலே நாம் வைத்திருக்கக்கூடிய நெருப்பு. அதனால் இரும்பை உருக்குகின்றோம், கண்ணாடியை உருவாக்குகின்றோம், இதெல்லாம் செய்கின்றோம் நெருப்பால். இவ்வளவு பயங்கரமான நெருப்பு. அதை ஏதாவது விழுந்தால் அதனை அந்த நெருப்பு பொசுக்கி விடுகின்றது, இல்லாமல் செய்து விடுகின்றது, கருகி விடுகின்றது. அப்படிப்பட்ட இந்த நெருப்பு நரக நெருப்பின் 70 ஒரு மடங்கு தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். காலு, நபி தோழர்கள் சொல்கிறார், வல்லாஹி இன் கானத் லகாஃபியத்தன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நெருப்பே போதுமானதே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நெருப்பே போதுமானது ஒரு மனிதனை சுட்டரிப்பதற்கு, ஒருவருக்கு தண்டனை கொடுப்பதற்கு. அவ்வளவு பயங்கரமானது நெருப்பு. நபி அவர்கள் சொன்னார்கள், قال فإنها فضلت عليها ب69 جزءا, ஆனாலும் இந்த நெருப்பை விட அந்த நெருப்பு 69 மடங்கு கூடுதலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே மொத்தம் 70 மடங்கு. அதில் ஒரு மடங்கு தான் இது. குல்லுஹா மிஸ்ல ஹர்ரிஹா, அந்த ஒவ்வொரு மடங்கும், அந்த ஒவ்வொரு மடங்குடைய நெருப்புடைய அந்த தன்மையும் ஒவ்வொன்றும் அதே அந்த 69 மடங்கு என்பது எல்லாமே ஒரு சரி சமமானது, ஒரு ஒன்றை போன்றிருக்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நெருப்பும் பவரானது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக உச்சகட்ட நீங்கள் நெருப்பை எடுத்தால் அதே மடங்கு, அதே அளவு 69 மடங்கு, அதே வகையான, அதே கொடூரமான தன்மையில் இருக்கக்கூடிய 69 மடங்கு நெருப்பு, நரக நெருப்பு என்று சொல்கின்றார்கள். இந்த சூரா இதை செவிமடுப்பவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும், நரகத்தை பற்றிய பயம் வர வேண்டும், அமல் செய்வதற்கான ஆர்வம் வர வேண்டும். இந்த சூறாவிலே உள்ள பயன்களை நாம் அந்த ஆயாவுகளுக்கு பின்னாலே சொல்லிவிட்டோம். எனவே இந்த மறுமை நாள் வருகின்ற பொழுது மனிதர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? அல்லாஹ் தஆலா இங்கே மனிதர்களையும் மலைகளையும் ஒன்றிணைத்து காண்பித்திருக்கிறான். இந்த பயங்கரமான பலமான மலைகளே கடையப்பட்ட, உதிர்க்கப்பட்ட கம்பளிகளை போன்று மாறிவிடும் என்றால், மனிதன் அதை செவிமடுக்கின்ற பொழுது மனிதனுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கும்? அல்லாஹு தஆலா எங்களை காப்பாற்றாவிட்டால் அந்த நிலை மிக பயங்கரமானதாக இருக்கும். இன்னும் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நல்லடியார்களாக மாற்றுவானாக, சொர்க்கத்துக்குரிய அமல்களை செய்து நரகத்துடைய அமல்களில் இருந்து தூரமானவர்களாக எங்களை ஆக்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها، بالدعوة نحيا.